தங்கமலை பறித்து தமிழ் தாய்க்கு சுட்டுவிட்டு சங்கத்தமிழ் தந்த தங்கத்தமிழ் மொழியை தொடங்குகிறேன். எனதுரை அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் என்னும் இக்குறளில் வள்ளுவர் பசுமையான சுற்றுச்சூழலில் மேன்மை பற்றி கூறுகிறார். பசுமையும் பாரம்பரியமும் கேட்கவே இனிமையாக இருக்கிறது அல்லவா? இவை இரண்டு வார்த்தைகளும் ஒன்றுக்கொன்றே பின்னி பிணைந்ததாகும். ஆம், நான் இப்போது உங்கள் முன் பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். பசுமை என்பதே இயற்கையின் வரம், பாரம்பரியம் என்பதே நம் முன்னோர்களின் அறிவு செல்வமாகும். இவை இரண்டும் இணையும் போதுதான் ஒரு சமூகத்தில் உண்மையான வளர்ச்சி சாத்தியமாகிறது. பசுமை என்பதே வெறும் மரங்கள், பூங்காக்கள் அல்லது பசுமையான நிலங்கள் மட்டுமல்ல. அது தூய காற்று, சுத்தமான நீர், வளமான மண் மற்றும் ஆரோக்கியமான சூழல் ஆகியவற்றை அடங்கும். ஆனால் நம்மை சுற்றியுள்ள நிலம், நீர், காற்று அனைத்தும் மாசடைந்து வருகிறது. இயற்கையோடு ஒட்டிவார் என்னும் பழமொழிக்கேற்ப நாம் மரம் நடுவது, காடுகளை பாதுகாப்பது போன்றவற்றை செய்வதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். நாம் இயற்கையை கவனிக்கவில்லை என்றால் இயற்கை நம்மை கவனிக்க தோங்கும். இயற்கை நம்மை கவனிக்க தோங்கும். பசுமை இல்லா பூமி உயிரில்லா உடலுக்கு சமம் என்ற அப்துல் கலாமின் வரிகளுக்கேற்ப இயற்கையும் பசுமையும் மனிதனுக்கு உயிரினும் மேலாக திகழ்கின்றன. பாரம்பரியம் என்பது காலத்தால் சோதிக்கப்பட்ட நம் வாழ்க்கை முறை. அது நம் கலை, மரபு, உணவு, உடைகள், கட்டிடங்கள் அனைத்தும் உள்ளடக்கியுள்ளது. மரபுகள் என்பது தாங்கிக் கொள்வதற்கான பாரம் அல்ல, வழிகாட்டும் விளக்கமே. ஒரு சமூகத்தின் பண்பாடு அதன் பாரம்பரியத்திலேயும் பசுமை பராமரிப்பிலேயும் தெளிவாக பிரதிபலிக்கின்றன என்று மகாத்மா காந்தியின் வரிகளுக்கேற்ப ஒரு சமூகத்தில் பசுமையும் பாரம்பரியமும் இணைந்தே இருக்கின்றன. மரபை மறப்பது மரம் வெட்டும் செயலுக்கு இணை என்ற இன்றைய வரிகளுக்கேற்ப நாம் பாரம்பரியமான விழாக்கள், உணவுகள் என அனைத்தும் மறந்து விடுகின்றன. இனி வரும் காலங்களிலாவது நாம் மரம் நடுவது, நாம் பாரம்பரியமான விழாக்களில் பங்கேற்பது, பிளாஸ்டிக்கை தவிர்ப்பது, நாட்டுப்புற கலைகளை பாதுகாப்பது போன்றவற்றை செய்ய வேண்டும். பசுமையை வாழ்வில் நுழைக்கலாம், பாரம்பரியத்தை மனதில் நிரூபிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே என் உரையை நிறைவு செய்கிறேன். தமிழ் நாய் பிறந்தது ஒரு வரம், வணங்கி முடிப்பதே தமிழ் நரம், முடிவில் வணங்குவதே நல்ல பழக்கம். வாய்ப்புக்கு நன்றி.